நான் என்ன சொன்ன பெரிய மனுஷனாச்சுப்பா என்னப்பா பண்றது சரி ஆபத்துக்கு காவேரி பீச்சில் தான் மணல் இருக்குதா பேண்ட் மண்ணெல்லி போட்டு மூட்டு வந்து வெள்ளக்கா நான் சொன்னா பெரிய மனுஷன் போனா பேண்ட் மண்ணெல்லி போட்டு மூட்டு வந்து மறுபடியும் ஆளையை பார்த்து தலை கொஞ்சம் என்ன வாத்தியார் எனக்கு கேக்குறான் கால் கழுவுத்துக்கு தண்ணி அலை வருதப்பா போய் உட்காந்து கழுவு பண்ண அலை வந்துச்சு அலையை விட்டா மண்ணு ஒரு வாட்டி தான் தெரிஞ்ச ரெண்டாவது வாட்டியாவது பழம் தொட்டு கை இருக்குமா இல்லையா ரெண்டாவது வாட்டி அலை வந்தது அலையை விட்டா மண்ணு அடிச்சுக்கலாம் உள்ள கொட்டா போட்டு வச்சுக்கிறாங்களே கொட்டாவில் வரான் என்ன வாத்தியார் கேளாம் மண்ணு இருக்கு சபி சூத்த சொட்ட போடா உள்ள ஆள அவனும் பாறான் அதே மாதிரி நடக்காம இருக்கு எப்படி என்றால் உன்னிடத்தில் ஒரு உண்மை வருது சரியா உன்னிடத்தில் ஒரு உண்மையை மறந்துருக்குது ஏன் நீ கூட சூத்து மாட்டேன் என்னாச்சு எனக்கு ஏற்கனவே திருமணம் கல்யாணம் ஆயிடுச்சா என்னடி செய்யற வாய பழகுற அட பாவி ஏற்கனவே கலங்க வச்சு என் பொண்ணு குழம்பு வச்சுட்டியே என் பட்டு குஞ்சு ராஜோ இந்த பொண்ணு குழம்பு வச்சு என் கண்ண கலங்க வச்சுட்டியே என் சவர குஞ்சு புழும்பு சொல்றேன் எப்படியா சொல்லுவேன் இன்னொரு வாட்டியா ஒரு ரூபாய் ஊத வச்சியா டேய் மாட்டா நீ பெற்றாங்க போடியா கீழே வாய் ஆள் பாரா அடி பேர் வச்சு அப்படி சொல்லி எவ்வளவு நேரம் எதற்காக மறித்தேன் தெரியுமா எதற்காக உன்னை நான் எப்போது பார்த்தீனோ அப்போதே நான் மறந்து விட்டேன் அப்படி என்றால் மணந்தால் மண்ணைத்தான் வளர்க்க என்பது மனதில் வனக்கோட்டை கட்டிவிட்டு அதனாலதான் மறைச்சிட்டேன் ஏனங்க என்படி அப்படி என்றால் இவ்வளவு நேரம் வார்த்தை ஆடிக்கொண்டிருந்தது உன்னுடைய அக்கா அக்காவா ஆமாடி அக்காவிடத்தில் சென்று திருமணத்துக்கு கொண்டாட சம்மதத்தை வாங்கிவாங்க யாரு நீதான் நானா நான் போன தோட்டத்துல மரத்துல அடிப்பா ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் நீ போயிட்டு பக்குவமா பேசி திருமணத்துக்கு சம்மதம் நீ போனா தோட்டப்பு காட்டிலே மரத்துல அடிப்ப நான் போனா வா தங்க ரெண்டாவது கல்யாணம் தானே என் வீட்டுக்கார வச்சுக்குன்னு சொல்லுவாங்க ஆமாடி எப்படா இருக்கீங்க நீ கத்துக்கிச்சுடியா காய் கலர் விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க நான் கம்முனுக்குறேன் நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு ஐ எம் பேசிக்கலி டீசன்ட் கேர்ள் ஓகே ஓகே என் வாய் இப்ப கலர் விட்டு நல்ல பொண்ணு தான் அதான் தாத்தா அனுப்பிச்சுட்டு போலுக்குதியா தெரியுங்க என்ன நான் இங்கே இவ்வளவு வாய்க்குது அப்ப எவ்வளவு வாய்க்கு இருக்கும் பாவம் அந்த மனுஷன் எப்படி இருக்கியா வாய் காலை பொம்பளைக்கா பேசல இந்த பக்கத்தில் நிற்கிறோம் இன்னும் பெரிது போகணுமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமால் உந்தையில் பிறந்தவன் திருமாலோ பார்க்கடையில் திருப்பவன் பார்க்கடலோ குருமுனியின் கமலத்து நீர் குருமுனியின் கமலமோ பூமியின் சிறுமன் 1000 தலைப்படுத்த ஆதிசேஷனின் ஒரு தலைபாரம் 1000 தலைப்படுத்த ஆதிசேஷனோ சக்தியின் பெருவிரல் மோதிரும் சக்தியோ சிவன் அடக்கம் சிவனோ தொண்டருள் அடக்கம் அப்பேற்பட்ட குரு பெரியோர்கள் தனதானியவன்கள் கற்றறிந்த பெரியோர்கள் எங்களை போன்ற சக நாடக கலைஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக திருச்சபைக்கு எங்களுடைய மேலோட்டி வாக்கம் ஜீவா நாடக மன்றத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு நாடு எந்நாடும் பொன்னாடாக விளங்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் கோவளம் கொடிவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வளங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் கிராமமாக விளங்கக்கூடிய மேல்படந்தை தாய் கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஊராட்சி மன்ற தலைவராக திகழக்கூடியவர் இன்னும் எம்ஆர் தனபால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் எங்களுடைய நாடக மன்றத்தினை பாராட்டி கிராம பணம் என்று சொல்லக்கூடிய பகுதி பணமாக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னாரது சேவை கலை சேவையின் மென்மேலும் பெருக வேண்டும் என்றும் இறைவனரை பெற்று நன்முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அது மட்டும் இல்லாமல் விடியற் காலை வர இருக்கக்கூடிய காளி வேடத்தினை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னாரது கிரகமானதும் இந்த மேலப்படந்தை தாய் கிராமமானது மென்மேலும் இறைவன் பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் நன்முறையிலே வாழ வேண்டும். அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று அன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அது மட்டும் இல்லாமல்
இன்னும் மேலப்பழந்தை தாய் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் எங்களுடைய நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னார் இறைவனருள் பெற்று அம்மனுடைய திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய புற்றுமண்ணாதடி எத்தன்மை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தன்மை போல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம். அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்காக ஒரு இரவு கண் விழித்தால் நம்முடைய கிரகமானது சுபிட்சமாக நன்முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று இரவு இந்த புனிதமான மேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியமும் பாசம் தந்த பரிசு என்று சொல்லக்கூடிய காவியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாவல் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறித்தால் எத்தனை போல் மன்னிப்பீர்களோ அத்தனை போல் எங்களையும் எங்களுடைய நாடக நடிகர்களும் மன்னிக்க வேண்டும் என்று இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்து காத்து எங்களுக்காக நாடக மன்றத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதே போன்று விடியும் வரை அமைதியாக அமர்ந்திருந்து எங்களுடைய நாடக மன்றத்துக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம். தானே போய் நேரத்தில் போறேன் ஆண்டி எங்க அக்கா இதா வந்துக்கிறேன்னு சொன்னாங்க. பாத்தீங்க எங்க அக்கா நான் மருவத்துக்கு மாலை போட்டுக்கிறேன். பின்னாடிய கலவை ஒரு புழுக்கு எத்தனை புழுக்குங்களை பாத்துக்கிறோம் நாங்க. அக்கா வணக்கம். அக்காவா அடிச்சி வாயம் ஒரு நாயே யாரு அக்கா? ஏன் அக்கா இருக்கிறா? எவ்வளவு அழகா இருக்கிறா? வாடி மூஞ்சாடி மூஞ்சி நல்லா ஓட்ட நாய் கூடு கட்டுற மாதிரி இருக்குது. நீ வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுற நாயே? அக்காவா அக்கா நல்லா தாம்பர டீப் நோவ் பேசுற மாதிரி இருக்கிற என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுற நாயே? தாம்பர டீப் நோவா? நல்லா உத்து பாருங்கம்மா இந்த மூஞ்ச. சுடுகாட்டுல படம் பாத்தி வெந்தது வேவாத்த மாதிரி இருக்கிறா. இவ வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுற? சி போடி. சுடுகாட்டுல பாதி வெந்தது வேவாத்த போன மாதிரி இருக்கிற என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுற நாயே? அக்கா இந்த பாவி நான் அக்காவென்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த பாவி ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசி இருந்தால் இந்த பாவினை மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. மன்னிப்பா. இந்த பாவி நான் தாசி குடும்பத்திலே பெண்ணாக பிறந்தவள் தானே தவிர்த்து யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் செய்தது கிடையாது. மனதளவில் நான் நல்லவள் அக்கா. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிப்பா. எழுந்திருமா. என்ன மன்னிச்சுட்டேன். மன்னிச்சுட்டு எழுந்திருமா. என்ன மன்னிச்சுட்டேன். ஏன் கக்கே போயிட்டா? அடி பாவி கால விழுறிய கால வாரி அடி பாவி. ஐயோ எனக்கு எப்பவுமே கால வாரி பழக்கம் இல்லக்கா. வாரி அடி பாவி. நீதான் லீவு போட்டிய கூத்துக்கு 3 நாள் அக்கா. உடம்பு சரியில்லை என்ன பண்றது? உடம்பு சரியில்லைன்னா கூட மேலேயே வந்து டயர் வெடிக்கத்தானக்கா. இந்த பாவி மன்னிச்சுட்டு மறுபடியும் என்ன எழுந்திருமா. தொடர்ந்து நாடகம் இருக்குது. ஏற்கனவே கால் வலி வேற. இல்லைன்னா மட்டும் 10 மினி மாதிரி ஆட்டு என்னம்மா பண்றது? அக்கா இந்த பாவி என்னுடைய கிரகத்தினை நாடி வந்திருக்கின்றது. உட்காருங்க. ஐயோ இந்த வேலையில நீ செய்யறியம்மா. பாத்தீங்களா எவ்வளவு பாசம். சின்ன பொண்ணா இருந்தாலும் பணிவு தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறா. இந்த சின்ன வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கின்ற பக்குவம் வச்சுட்டு இருக்குது. உங்க வீட்டுல எதுனா குழந்தை இருந்தா இவளை பார்த்து கத்துக்க எல்லாரும் 5 மணிக்கு கத்துப்பாங்க. வா சரிம்மா. என்னம்மா வயசுல பெரியவங்க நீங்க உட்காருங்க. வேணாமா நீ உட்காருமா. ஐயோ வயசுல பெரியவங்க நீங்க உட்கார்ந்தா இது என்னமா இருக்குது? நீ உட்காருமா. நீங்க உட்காருங்க. நீ உட்காருமா. நீங்க உட்காருங்க. நீ உட்காருமா. ஏய் உட்காரு ஆவுடா. சும்மா பயமா இருக்குதுமா. பயந்து எனக்கு அதிர்ச்சிலாம் ஆகாதுமா. ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துறியோன்னா தெரியலம்மா. அக்கா என்னம்மா இந்த பாவியினுடைய கிரகத்திற்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் கையமுத்தி விட்டுமா காலம் விட்டுமா சொல்லுங்க. கை வேண்டாமா கால் மட்டும் வைத்து விடுமா. வலிக்குது. உங்களுக்காக நான் அதை கூட செய்யாமல் இருப்பேன். நிச்சயமா செய்யறேன். ஆனா இந்த பாவியினுடைய கிரகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஆலி சாப்பிடுறீங்களா? பூஸ்ட் போர்மிட்டா பீஸா பர்கர் சிக்கன் ரோல் மட்டன் ரோல் கேப்ப கோய் கம்ம கோய் கஞ்சை எதுவுமே வேண்டாமா. தண்ணியாவது குடிங்க. வேணாமா. தண்ணியாவது இந்த பாவியினுடைய கருத்தினாலே குடிக்க கூடாதா? வேணாமா. 3 மணி சுட்டு என்ன பண்ணிக்கிற குடுத்த ரொம்ப அடி வாங்கி போய்கிது.
அடுத்த வாட்டி கூத்துக்கு வர சொல்லு, உனக்கு தங்கத்துல சொம்பு கொடுப்பாங்க, போயிட்டு வா. இந்தாக்கா, என்னம்மா இது? உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்திருக்கு. எனக்கு வேண்டாம்மா. இந்தாக்கா. வேண்டாம்மா, நீயே குடிமா. ஏன்க்கா? எங்க அரண்மனை அனைத்துமே சுத்த பத்தமா இருக்கும். இந்த சொம்பு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இது என்ன சொம்போ? எனக்கு வேண்டாம்மா. நல்ல சொம்பு தாங்க. நாட்டாம் காட்டினா சூத்துக்கு வருமா குத்துக்குறாங்க. நல்ல சொம்பு தாங்க. உன்னுடைய பாசத்துக்காகவே குடிக்கிறம்மா. நம்ம